இல்லாமல் ஓணம் செலிப்ரேஷனா? தளபதி விஜய் இல்லாமல் எப்படி ஓணம் செலிப்ரேஷன் முழுமையடையும்? தலைவர் விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்கிவிட்டார். சமீபத்தில் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை பெரும் கூட்டத்தை திரட்டி வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். மக்களிடம் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது. அது அரசியலிலும் ஓட்டாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவரது இந்த மக்கள் சக்தி அவரை நிச்சயம் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கும். கேரளாவின் மிகப்பெரிய பாரம்பரிய பண்டிகையான ஓணம் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரளா மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் அத்தப்பூ கோலமிட்டும் போட்டிகள் நடத்தியும் புத்தாடைகள் அணிந்தும் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னை DLF ஐடி பார்க்கில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டமானது மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒலித்த தமிழன் கொடி பறக்குது என்ற பாடல் அனைவரையுமே உற்சாகத்தில் ஆழ்த்தி இருந்தது. அனைவரும் அந்த பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். ஒரு அரசியல் கட்சியின் பாடலுக்கு இந்த அளவிற்கு வரவேற்பு வேற எந்த கட்சிக்கும் கிடைக்காது. வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை நினைத்து கூட பார்க்க முடியாது. கோயில் திருவிழாக்கள், கல்லூரி கலை நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்வுகள் என அனைத்து இடங்களிலுமே தமிழக வெற்றி கழகத்தின் பாடல்தான் ஒலித்து வருகிறது. அந்த அளவிற்கு இந்த பாடலானது அனைத்து மக்களின் மனதிலும் சென்று பதிந்துள்ளது. இளைஞர்கள் தான் விஜய்க்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பெண்கள், முதியோர்கள் என அனைவருமே விஜய் தான் அடுத்த முதல்வராக வேண்டும் என முடிவு செய்து வருகின்றனர். தலைவர் விஜய் அவர்கள் இம்மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்தி மக்களை சந்திக்க உள்ளார். 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உரியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.